குழந்தை பிறக்கும் தருணம் முதல் அதன் மரணம் வரை அரசு ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு அடியிலும் வரி விதித்துக் கொண்டே இருக்கிறது. வாருங்கள், மனித வாழ்க்கையின் முக்கியமான 8 நிலைகளை நாம் விரிவாக காண்போம். இப்போது முதல் நிலை, பிறப்பு எனும் முதல் நிலை, அதாவது தடுப்பூசிக்கு 5% GST. வாழ்க்கையின் 2ஆம் கட்டம் குழந்தை பருவம். குழந்தை பருவத்தில் வாங்கப்படும் குழந்தை உணவு மீது 12 முதல் 18% GST. வாங்கப்படும் டயப்பர்கள் மீது 12% GST. இப்போது குழந்தை பள்ளிக்கு செல்ல தொடங்கினால் பள்ளிக்கு செல்லும் போது சீருடை முதல் காலணிகள், பள்ளிப்பை, மதிய உணவு பெட்டி என அனைத்தின் மீதும் GST விதிக்கப்படுகிறது. வாழ்க்கையின் 3வது நிலை டீன் ஏஜ் பருவம். இளம் ஆண் பெண் தங்கள் முதல் ஸ்மார்ட் போனை வாங்குகிறார்கள். அந்த ஸ்மார்ட் போனில் GST விதிக்கப்படுகிறது. பிறகு அவர்கள் தங்கள் போனை ரீசார்ஜ் செய்கிறார்கள், அதற்கும் GST பிராட்பேண்ட் இணைய இணைப்பு எடுத்தால் அதற்கு GST விதிக்கப்படுகிறது. வாழ்க்கையின் 4வது நிலை, அதாவது உயர் கல்வி. நீங்கள் ஒரு தனியார் கல்லூரியில் படித்தால் அந்த கல்லூரியின் கல்வி கட்டணத்தில் GST விதிக்கப்படுகிறது. ஹாஸ்டல் கட்டணம், பிஜி வாடகை, மாணவர்களுக்கான கல்வி கடன், புத்தகங்கள், லேப்டாப் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் என இவை அனைத்திற்கும் GST வரி விதிக்கப்படுகிறது. 5வது புள்ளிக்கும் அவர் தனது தொழில் வாழ்க்கையை தொடங்கும் போது வேலையில் அவரது வருமானத்திற்கு ஏற்ப ஸ்லாப் விகிதத்தின்படி அவருக்கு DTS முதலில் கழிக்கப்படுகிறது. பணம் பறிக்கப்படுவது போல பின்னர் வருமான வரி வசூலிக்கப்படுகிறது. இன்று வீட்டிலிருந்து பணிபுரியும் கலாச்சாரம் உள்ளது. எனவே வீட்டிலிருந்து பணிபுரியும் போது இணைய கட்டணம், பிரீஃப் கேஸ், லேப்டாப் போன்ற அனைத்து பொருட்களின் வாங்குதலின் மீதும் அரசு GST வசூலிக்கிறது. இதற்கு பிறகு மனிதன் தனது வாழ்க்கையின் 6வது நிலைக்கு வருகிறான், அதாவது நடுத்தரம். இதில் அவனது வருமானமும் வரி விதிப்பும் உச்சத்தில் இருக்கும். மதிப்பீடு, பதவி உயர்வு, போனஸ் ஆகியவை கிடைக்கும். மேலும் அதிக வரி அடுக்கு காரணமாக அவன் தனது வருவாயின் பெரும்பகுதியை வருமான வரியாக அரசுக்கு செலுத்துகிறான். பிறகு மனிதன் திருமணம் செய்கிறான். இந்த இடைப்பட்ட காலத்தில் விருந்து மண்டபத்தை முன்பதிவு செய்து அதற்கான வரியை செலுத்துகிறான். நகைகள் வாங்கி அதற்கு GST செலுத்து. திருமண அழைப்பிதழ்கள் முதல் மணப்பெண் அலங்காரம் வரை, தேனிலவு பயணம் வரை எல்லாவற்றிலும் அரசு உங்களிடமிருந்து GST வசூலிக்கிறது. வாழ்க்கையின் 7வது நிலை ஓய்வு. இந்த கட்டத்தில் மனிதன் ஒரு வசதியான வாழ்க்கை வாழ விரும்புகிறான். ஆனால் இந்த நிலையிலும் கூட அரசு ஓய்வூதியம் மற்றும் வட்டி வருமானத்தின் மீது உங்களிடமிருந்து வரி வசூலிக்கிறது. வயதாகிறது, மருந்து சிகிச்சை தேவைப்படும் போது சுகாதார பில்கள் மற்றும் மருந்துகளின் மீது உங்களிடமிருந்து GST வசூலிக்கப்படுகிறது. மற்றும் வாழ்வின் 8வது நிலை, அதாவது ஒரு மனிதன் இறக்கும் போது அவனது இறுதிச் சடங்கில் நெய், சந்தனம், மரம், தேங்காய், வாசனை திரவியம் போன்ற பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அதன் மீதும் GST விதிக்கப்படுகிறது. மேலும் அவன் இறந்த பிறகு செய்தித்தாள்களில் இரங்கல் விளம்பரம் வெளியிடப்படும் போது அந்த இரங்கல் விளம்பர வெளியீட்டின் மீதும் 5% அரசு GST வசூலிக்கிறது. மேலும் இறந்த பிறகு சொத்து அவனது குழந்தைகளுக்கோ அல்லது குடும்பத்தினருக்கோ வழங்கப்படும் போது அந்த பட்டா மாற்றத்தின் மீது அரசு